திரும்பி இந்தியாவில் இன்னொரு லாக்டவுன் போட்டா நீங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி 4 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்து லாக்டவுன் போட்டு அதுல இருந்து மீள்றதுக்கு நம்மளுக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு புது வைரஸ் எம்பாக்ஸ் பரவிட்டு இருக்கு. அண்ட் இந்த வைரஸ் எதனால பரவுது, எங்க இருந்து பரவுது, ஸோ இதுக்கு வேக்சின் இருக்கா இல்லையா, அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க டாக் வித் ஹரிஷ். இது வரைக்கும் இந்த சேனல் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 14/2024 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் பாத்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அனௌன்ஸ் பண்றாரு. அப்படின்னா என்னன்னா குளோபல் எமர்ஜென்சின்னு அர்த்தம். கொரோனா வந்தப்போ இந்த மாதிரி ஒரு அலர்ட் விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அலர்ட்டை இப்பவே முன்னெச்சரிக்கையா விட்டுருக்காங்க. இது எதனால பாத்தீங்கன்னா இந்த எம்பாக்ஸ் வைரஸ் பயங்கரமா பரவிட்டு இருக்கு ஆப்பிரிக்கா சைடு அண்ட் ஸ்வீடன் அங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எம்பாக்ஸ் பத்தி ஒரு ஹிஸ்டரி பார்ப்போம். அதாவது 1945ல டென்மார்க்ல ஒரு குரங்கிட்ட தான் இந்த வைரஸ் பரவுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வைரஸோட பேர் பாத்தீங்கன்னா மங்கி பாக்ஸ். அண்ட் 1917ல பாத்தீங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோல ஒரு 9 வயசு பையனுக்கு இந்த வைரஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அந்த டைம்ல இது அவ்வளவு ஒன்றும் எஃபெக்ட் ஆகல. பட் 2022 பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணது பாத்துக்கோங்க. அதாவது ஆப்பிரிக்கா சுத்திர கண்ட்ரி அண்ட் யூஎஸ் அந்த யூரோப் கண்ட்ரிஸ் இந்த வைரஸ் பரவுது. அரௌண்ட் 87,000 to 1 lakh பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுல 112 பேர் இறந்தும் போயிருக்காங்க. கரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா 2024 இப்போ பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் ஜனவரியில பாத்தீங்கன்னா காங்கோல கண்டுபிடிச்சாங்க சொன்னாங்க, நிறைய பேர் எஃபெக்ட் ஆனாங்க. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட் அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருக்க காங்கோ மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல இருக்க கென்யா, டான்சியா இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஆப்பிரிக்கால மட்டும் பாத்தீங்கன்னா 14,000 பேர் இதுல பாதிக்கப்பட்டு 524 பேர் இறந்தும் போயிருக்காங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆகஸ்ட் 14 அனௌன்ஸ் பண்றாங்க இது மாதிரி இது ஒரு குளோபல் எமர்ஜென்சின்னு. ஆகஸ்ட் 15 பாத்தீங்கன்னா ஸ்வீடன்ல ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸ்வீடன்ல இது கேள்விப்பட்டேன்னு ஜப்பான்ல, சைனா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பார்டர்ல ஸ்கிரீனிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாரெல்லாம் அங்கிருந்து வெளியூர்ல இருந்து வரீங்களோ செக் பண்ணிட்டு தான் அனுப்புன்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஸோ இப்படியே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 தாய்லாந்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. அதாவது ஏசியால இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் ரெஜிஸ்டர் இருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ஒரு 3 பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இந்தியா பக்கத்துல தான் இருக்கும். இதோட சிம்டம்ஸ் தான் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது ஃபீவர், ஹெட்ஏக் அண்ட் இரும்பல் அந்த மாதிரி சொல்றாங்க. பட் இது நீங்க நினைக்கல எல்லாருக்குமே இது இருக்கிறதாலன்ட்டு. பட் இதையும் தாண்டி ஒரு 2 இருக்கு, அதுதான் ரொம்ப சிவியர். உங்களுக்கு ரேஷஸோ இல்லைன்னா உங்க லிம்ஸ்ல பாத்தீங்கன்னா வீக்கோ மாதிரி வந்தா நீங்க இதுல பாதிக்கப்படுறீங்க. அண்ட் இது அம்மா மாதிரி வராம சின்னதா லைக் சின்ன டாட்ஸ் மாதிரி பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு கையில வந்து வரும். ஸோ இதெல்லாம் தான் இதோட சிம்டம்ஸ். அண்ட் இது எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க யாரு கூடயாவது பிசிக்கல் ரிலேஷன் இருந்தீங்களா, லைக் அதில் அஃபெக்ட் ஆனவங்க அவங்களோட துணியை நீங்க போட்டுக்கிட்டாலோ இல்லை அவங்க நீங்க கிஸ் பண்ணாலோ இல்லை அவங்க நீங்க க்ளோஸா இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைரஸ் வந்து பரவும். ஸோ இது பரவாம இருக்க நீங்க என்ன பண்ண பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்லா கை கழுவி மாஸ்க் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம சேஃப்டி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியும். அண்ட் இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா காத்துல பரவாது. ஏன்னா கோவிட் தான் காத்துல பரவுற வைரஸ். அது வேணா ஆர்என்ஏ கேட்டகரியில வரனால அது பயங்கர குயிக்கா பரவுச்சு. பட் இது பாத்தீங்கன்னா டிஎன்ஏன்ற கேட்டகரியில வரனால இது நீங்க பிசிக்கலா அதுல அஃபெக்ட் ஆன கூட அப்படி கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இது பரவும். அண்ட் 2022 கம்பேர் பண்ண விட 2024ல இது பரவுற விதமா அண்ட் டெத் ரேட்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. அது காரணம் பாத்தீங்கன்னா கடந்த 4 வருஷத்துல இந்த வைரஸ் அதோட தன்மையை 50 வாட்டி மாத்திருக்கான். ஸோ இதனாலதான் இது இவ்வளவு பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி பயங்கரமா பரவிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வேக்சின் எதுவும் கிடையாதாங்க. ஏன்னா ஸ்மால் பாக்ஸ்க்கு என்ன மெடிசன் கொடுத்தாங்களோ அதை வச்சுதான் இப்ப ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்ட் ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு மெடிசன் இது பண்ணி லைக் அதை ஐடென்டிஃபை கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது கொஞ்சம் போட்டுட்டு அது கொஞ்சம் ஒர்க் ஆகுது சொல்றாங்க. கூடிய சீக்கிரத்துல ஒரு மெடிசன் எல்லாரும் கிடைக்கும்ன்றது எல்லாரோடைய பிரேயராவும் இருக்கு, கிடைக்கும் நம்புவோம். அண்ட் நம்ம இதுக்கு இந்தியாவில நம்ம இப்போதைக்கு பரவல. பட் 2022ல கேரளால கொல்லம்ல ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆச்சு. பட் அது எதுவும் இப்ப இல்லை. பட் இனிமேல் அப்படிங்க வராம இருக்க நம்மள கிளீனா ஹைஜீனிக்கா வச்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் லாக்டவுன்லாம் கண்டிப்பா போட மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு லாக்டவுன்லாம் போட்டா கண்டிப்பா நம்ம ஊரே தாங்காது. ஸோ மறக்காம எல்லாம் ஹைஜீனிக்கா வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் என் சேனலை ஃபாலோ பண்ணா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தட்ஸ் இட், சைனிங் ஆஃப், பை பாய்.